நாம வாழ்ற வாழ்க்கையில சில பேர் பார்த்தீங்கன்னா எச்சில் இலை போலவே தூக்கி எறிவாங்க. சில பேர் நட்பை கற்பு போலவே காப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்காங்களா இந்த காலத்துல கேட்கறவங்களுக்கு நான் உங்கள் கெடி வாங்க வீட்டுக்குள்ள போலாம். போன இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா என் தம்பி குணாவோட பெண் பிள்ளைக்கு காது குத்து வச்சிருந்தாங்க. கூப்பிட்டு இருந்தாங்க. நானும் லட்சுமணனும் போனேங்க. போன உடனே கறி சோறு போட்டாங்க. நானும் கடையில வேலை முடிச்சுட்டு லட்சுமணன் நானும் போறதுக்கு ரொம்ப லேட் ஆயிருச்சுங்க. என்னால ரொம்ப நேரம் இருக்க முடியல. என்ன பண்றது சொல்லுங்க. கடந்து வந்த பாதையை மறக்க போவதும் இல்லை, என்னை மறந்தவரை நினைக்க போவதும் இல்லை. கத்திரி வெயிலும் தலை காட்ட முடியல, சித்திர தேரோட்டம் கூட பார்க்க போக முடியல. எல்லாம் சில காலம்தான், சொன்னா கேளுங்க. தம்பிகளுக்கு அப்படியே ஒரு டாட்டா சொல்லிட்டு அப்படியே பி அக்ராரத்து முனியப்பன் கோயில் வீடியோ பிடிச்சிட்டு சாமியே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பா வயிறு எரியத்தான் செய்யும். என்ன பண்றது சொல்லுங்க. இன்று ஒரு தகவல்ல பாத்தீங்கன்னா ஆண்கள் அரைநான் கயிறு கட்டுவது என்பது ஒரு மருத்துவ முறையாகும். இயல்பாகவே பெண்களை விட ஆண்களுக்கு குடலிறக்க நோய் ஏற்படும். பெண்களுக்கு ஒப்பிடுகையில் ஆண்களுக்கு 90% குடலிறக்க நோய் அதிகமாக ஏற்படுகிறது. மேலும் தகவல் பாத்தீங்கன்னா இதை தடுக்கவே நம் முன்னோர்கள் குழந்தை பிறந்த 6ஆம் நாளில் இடுப்பில் கருப்பு கயிறு கட்டுவது வழக்கமா இருந்துச்சுங்க. இது இன்றைய தலைமுறை அறிந்திருக்க வாய்ப்பு இல்லைங்க, சொன்னா கேளுங்க. இன்றைய சிறப்பு செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் இன்று ஏப்ரல் 29 வெயிலின் தாக்கம் சற்று அதிகமாகவே இருக்குங்க. அதிகபட்ச வெப்பநிலை பாத்தீங்கன்னா 102, இன்னும் அதிகம் பாத்தீங்கன்னா 103 செல்சியஸ் வரை பதிவாகுங்க. இந்த நாள் முழுவதும் கத்திரி வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கணும் சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. வரும் 30ஆம் தேதி 1ஆம் தேதியில மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.